வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கெரியர் அசஸ் தமிழ் அஃபிஷியல். இன்னைக்கு நம்ம பாஸ்போர்ட் பத்தின ஃபுல் டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். பாஸ்போர்ட் எப்படி அப்ளை பண்றது, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் என்னவா இருக்கும், ஈஸியார்னா என்ன, நான் ஈஸியார்னா என்ன, போலீஸ் வெரிஃபிகேஷன்ஸ் எத்தனை நாள் ஆகும், ரீஇஷ்யூ ஆஃப் பாஸ்போர்ட் பண்ண எத்தனை நாள் ஆகும், ரீஇஷ்யூ ஆஃப் பாஸ்போர்ட் அப்ளை பண்றது எப்படி. ஸோ இதை பத்தின டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இது எல்லாத்துக்கான ஆன்சர் இந்த வீடியோல இருக்கு. ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு பாஸ்போர்ட் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி என்ன தெரிஞ்சுக்கணும் நீங்க பாத்தீங்கன்னா, பாஸ்போர்ட்லயே 3 விதமான பாஸ்போர்ட்ஸ் இருக்கு. என்னென்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு நார்மல் பாஸ்போர்ட், செகண்ட் டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் அண்ட் தேர்ட் அபிஷியல் பாஸ்போர்ட். நார்மல் பாஸ்போர்ட் பாத்தீங்கன்னா டார்க் ப்ளூ கலர்ல இருக்கும். நம்மள மாதிரி நார்மல் பீப்புளா இருக்கவங்க எல்லாமே நார்மலா ஆர்டினரி பாஸ்போர்ட் தான் சூஸ் பண்ணுவோம். ஸோ டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்ஸ் யாரெல்லாம் வச்சிருப்பாங்க பாத்தீங்கன்னா, ஹை லெவல் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, லைக் மினிஸ்டர்ஸ், இவங்கலாம் டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் யூஸ் பண்ணுவாங்க. இது பாத்தீங்கன்னா டார்க் ரெட் கலர்ல இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அபிஷியல் பாஸ்போர்ட். இந்த அபிஷியல் பாஸ்போர்ட்ஸ் யார் யூஸ் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் ஒர்க் பண்றாங்க, இவங்கலாம் மேக்ஸிமம் இந்த அபிஷியல் பாஸ்போர்ட் யூஸ் பண்ணுவாங்க. இது ஒயிட் கலர்ல இருக்கும். இப்போ 3 விதமான பாஸ்போர்ட் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் என்ன நம்ம தெரிஞ்சுக்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஃப்ரெஷ்ஷா பாஸ்போர்ட் அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நமக்கு தேவைப்படும். ஓகேவா? இப்போ டாக்குமெண்ட் ரெக்வயர்ட் ஃபார் ஃப்ரெஷ்ஷா பாஸ்போர்ட் அப்ளை பண்றவங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, கம்பல்சரியா இது வைக்கணும். என்னென்னு பாத்தீங்கன்னா, ப்ரூஃப் ஆஃப் பிரசன்ட் அட்ரஸ். நம்ம வீட்டு பிரசன்ட் அட்ரஸுக்கு என்ன ப்ரூஃப் வைக்கலாம்னு முதல்ல பாத்துக்கோங்க. லிஸ்ட் ஆஃப் அக்செப்டபிள் டாக்குமெண்ட்ஸ். வாட்டர் பில். ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ்க்கு நீங்க என்னென்ன வைக்கலாம்னு பாத்தீங்கன்னா, வாட்டர் பில் வைக்கலாம், டெலிஃபோன் பில் வைக்கலாம், எலக்ட்ரிசிட்டி பில் வைக்கலாம், இன்கம் டாக்ஸ் அசஸ்மெண்ட் ஆர்டர் வைக்கலாம், எலெக்ஷன் கமிஷன் போட்டோ ஐடி கார்டு வைக்கலாம், ப்ரூஃப் ஆஃப் கேஸ் கனெக்ஷன் வைக்கலாம், பேரண்ட்ஸ் பாஸ்போர்ட் காப்பி இன் கேஸ் ஆஃப் மைனரா இருந்தீங்கன்னா அவங்களோட பாஸ்போர்ட் காப்பி வைக்கலாம், ஆதார் கார்டு வைக்கலாம், ரெண்ட் அக்ரிமெண்ட் வைக்கலாம், போட்டோ பாஸ்புக் ஆஃப் ரன்னிங் பேங்க் அக்கவுண்ட். ஓகேவா? இதெல்லாம் இதுல இந்த 12ல ஏதாவது ஒண்ணு நீங்க சூஸ் பண்ணி வைக்கலாம். ஓகேவா? இதெல்லாம் அட்ரஸ் ப்ரூஃப்கான இது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, டேட் ஆஃப் பர்த் என்னென்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் பர்சன்ஸ் born before the 1st October 2023. ஓகேவா? பர்த் சர்டிபிகேட் issued by the register of birth. நம்ம பிறந்ததுக்கு அப்புறம் பர்த் சர்டிபிகேட் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி வைப்போம் இல்லையா, முனிசிபல் கார்பரேஷன்ஸ் கொடுப்பாங்களே, சோ அந்த பர்த் சர்டிபிகேட் கம்பல்சரி வச்சாகணும். டிரான்ஸ்பர் ஆஃப் ஸ்கூல் லீவிங் ஆர் மெட்ரிகுலேஷன் சர்டிபிகேட். ஸ்கூல்ல படிச்சிருந்தோம்னா ஸ்கூல் சர்டிபிகேட் நம்மளுக்கு தருவாங்க பாத்தீங்களா, அது நம்ம வைக்கலாம். பெர்மனன்ட் அக்கௌண்ட் நம்பர் வைக்கலாம், டிரைவிங் லைசன்ஸ் வைக்கலாம், போட்டோ எலெக்ஷன் போட்டோ ஐடென்டி கார்டு வைக்கலாம், பாலிசி பாண்ட் issued by the LICல நம்ம பாலிசி பாண்ட் போட்டிருந்தோம்னா அது வைக்கலாம். ஒருவேளை நீங்க இன் ரெஸ்பெக்ட் of persons born on or after 1st October 2023க்கு அப்புறம் பிறந்திருந்தீங்கன்னா பர்த் சர்டிபிகேட் கம்பல்சரி முனிசிபல் கார்பரேஷன்ல கொடுப்பாங்களே, அது கம்பல்சரி நீங்க வச்சே ஆகணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்ல போறோம்னா, ரீஇஷ்யூ ஆஃப் பாஸ்போர்ட். ரீஇஷ்யூ ஆஃப் பாஸ்போர்ட்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை நீங்க பாஸ்போர்ட் முடிஞ்சிடுச்சு, பாஸ்போர்ட் டேட் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு, இல்ல முடிய போகுது, இல்ல தொலைஞ்சிடுச்சு, இல்ல டேமேஜ் ஆயிடுச்சு, இல்ல அதுல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும், இந்த மாதிரி சேஞ்சஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அது பேரு ரீஇஷ்யூ ஆஃப் பாஸ்போர்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படும் பாத்தீங்கன்னா, ஓல்டு பாஸ்போர்ட்ஸ் இன் ஒரிஜினல் வித் செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி ஆஃப் இட்ஸ் ஃபர்ஸ்ட் 2 and last 2 pages. ஓகேவா? ஃபர்ஸ்ட் 2 பேஜஸும் லாஸ்ட் 2 பேஜஸோ கம்பல்சரி நீங்க செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி வாங்கியிருக்கணும், பழைய பாஸ்போர்ட் வச்சிருக்கோங்க. ஓகேவா? இன்க்ளூடிங் ECR அண்ட் நான் ECR பேஜ். ஓகேவா? இந்த பேஜஸும் நீங்க கம்பல்சரி செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி வாங்கியிருக்கணும். இங்கே பாருங்க மெண்டேட்டரின்னு போட்டிருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் டாக்குமெண்ட்ரி ப்ரூஃப் ஃபார் எனி ஒன் ஆஃப் த நான் ECR. நீங்க நான் ECR கேட்டகரியில் நீங்க இருந்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா, நீங்க டிகிரி படிச்சிருக்கலாம், டிப்ளமோ படிச்சிருப்பீங்க, இல்ல 12th படிச்சிருக்கலாம். இதுக்கான சர்டிபிகேட்ஸ் இருக்கும் இல்லையா, சோ அதுல ஏதாவது ஒரு சர்டிபிகேட் வச்சு நீங்க அதுல செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி வாங்கிருக்கணும். பிகாஸ் நீங்க 10th படிச்சிருக்கீங்களா, இல்ல 12th படிச்சிருக்கீங்களா, இல்ல டிகிரி படிச்சிருக்கீங்க, வாட் எவர் நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ அந்த சர்டிபிகேட்டை செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி வாங்கிருக்கணும். ஏன் கேட்டா நீங்க அப்பதான் நீங்க நான் ECR கேட்டகரியில வருவீங்க. சோ அதனால செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி வாங்கிக்கோங்க. இதெல்லாம் யாருக்கு தேவைப்படும் பாத்தீங்கன்னா, டாக்குமெண்ட்ஸ் ரெக்வயர்ட் ஃபார் ரீஇஷ்யூ ஆஃப் பாஸ்போர்ட். இது வரைக்கும் நம்ம 2 இது பார்த்திருக்கோம். என்னன்னா, ஒரு நார்மலா பாஸ்போர்ட் அப்ளை பண்றவங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, ரீஇஷ்யூ ஆஃப் பாஸ்போர்ட் அப்ளை
பண்றவங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை. இப்போ இது ரெண்டுத்துக்கான டாக்குமெண்ட்ஸ் என்னென்னு தெரிஞ்சுச்சா? நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா தகவல் அப்ளை பண்றவங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படும். ஓகேவா? ஆதார் கார்டு இருக்கலாம், பெர்மனன்ட் அக்கௌண்ட் பேன் கார்டு இருக்கலாம், ஸ்டூடெண்ட் போட்டோ ஐடி கார்டு issued by the recognized educational institutions. ஒருவேளை நீங்க ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல வந்து போட்டோ ஐடி கார்டு கொடுத்திருப்பாங்க பாத்தீங்களா? காலேஜ்ல வந்து இல்ல நீங்க ஸ்டூடெண்டா இருந்தீங்கனாலும் ஸ்கூல்ல ஐடி கார்டு கொடுத்திருப்பாங்களா, அந்த ஐடி கார்டையும் நீங்க கம்பல்சரி வச்சாகணும். இதுல ஏதாச்சும் ஒண்ணு வைக்கலாம் நீங்க. ஓகேவா? இந்த 13ல ஏதாவது ஒண்ணு வச்சீங்கன்னா ஓகே தான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரேஷன் கார்டு வைக்கலாம். லாஸ்ட் பாஸ்போர்ட் issued in case of reissues only. போட்டோ ஐடி கார்டு, எலக்டர்ஸ் போட்டோ ஐடி கார்டு வைக்கலாம், டிரைவிங் லைசன்ஸ் வைக்கலாம், பேங்க் பாஸ்புக் நீங்க வைக்கலாம், பென்ஷன் டாக்குமெண்ட்ஸ், ஒருவேளை நீங்க பென்ஷன் வாங்குற பர்சனா இருந்தீங்கன்னா அந்த பென்ஷன் புக்கோட பேஜஸ் வைக்கலாம் நீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சர்வீஸ் போட்டோ ஐடென்டி கார்டு issued by the state or central government. ஸ்டேட் கவர்மெண்ட்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நீங்க வேலை செஞ்சிருந்தீங்கன்னா அந்த போட்டோ ஐடென்டி கார்டு நீங்க வைக்கலாம். ஓகேவா? இந்த டாக்குமெண்ட்ஸ் யார் யாருக்கு பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் ரெக்வயர்ட் ஃபார் தக்கல் அப்ளிகேஷன். நல்லா புரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இசிஆர்னா என்ன, நான் இசிஆர்னா என்ன. ஃபர்ஸ்ட் இசிஆர்னா என்னன்னு பாத்தீங்கன்னா எமிகிரேஷன் செக் ரெக்வயர்டோட ஃபுல் ஃபார்ம் தான் இசிஆர். நான் இசிஆர்னா என்னன்னா நான் எமிகிரேஷன் செக் ரெக்வயர்ட். ஓகேவா? இப்போ இசிஆர்னா என்னன்னு பாத்தீங்கன்னா 10th கீழே படிச்சிருக்கவங்க தான் இசிஆர். நான் இசிஆர்னா 10th மேல டிகிரி, டிப்ளமா என்ன வேணா நீங்க படிச்சுக்கோங்க. அவங்க எல்லாருமே வந்து நான் இசிஆர் கேட்டகரியில வருவாங்க. இங்க பாருங்க, மோஸ்ட் சிட்டிசன்ஸ் were not in the working age or not illiterate. இவங்கெல்லாம் வந்து ஈசிஆர் கேட்டகரியில வருவாங்க. வெல் குவாலிஃபைட் எஜுகேஷனலி வில் ஃபால் இன் தி நான் எமிகிரேஷன் செக் ரெக்வயர்ட். இப்ப புரிஞ்சிடுச்சா? நெக்ஸ்ட் வந்து ஈசிஆர் கேட்டகரியில இருக்கவங்க எல்லாருமே வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்க வைக்கணும். ஓகேவா? ஆல் ஹோல்டர்ஸ் ஆஃப் டிப்ளமேட்டிக் அபிஷியல் பாஸ்போர்ட் அப்ளை பண்றவங்க எல்லாருமே வந்து நான் ஈசிஆர் கேட்டகரியில தான் வருவாங்க. ஆல் கெசட் கவர்மெண்ட் சர்வன்ட்ஸும் அவங்களும் வந்து நான் ஈசிஆர் கேட்டகரியில தான் வருவாங்க. ஆல் பர்சன் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ல இருக்கவங்களும் நான் ஈசிஆர் கேட்டகரி. ஆல் பர்சன்ஸ் above the age of 50 years இருக்கவங்களும் அதே தான். ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்கம் டாக்ஸ் பேயர்ஸும் அதுல தான் வருவாங்க. நான் ஈசிஆர் கேட்டகரியில தான் வருவாங்க. பர்சன்ஸ் ப்ராசஸிங் 2 years டிப்ளமா படிக்கிறவங்களும் நான் ஈசிஆர் கேட்டகரி. நர்சஸ் படிக்கிறவங்களும் நான் ஈசிஆர் கேட்டகரி. சோ இதுல என்ன படிச்சு பார்த்துட்டு என்னென்ன சர்டிபிகேட்ஸ் நீங்க வச்சிருக்கீங்களோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுக்கு அதுக்கு கரெக்டா நீங்க சப்மிட் பண்ணாதான் நீங்க நான் ஈசிஆர் கேட்டகரியில வருவீங்களா ஈசிஆர் கேட்டகரியில வருவீங்களான்னு பாஸ்போர்ட் அப்ளை பண்றவங்க சூஸ் பண்ணிப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒருவேளை நான் ஈசிஆர் கேட்டகரியில இருக்கவங்க இந்த 18 கண்ட்ரீஸ்க்கு நீங்க போகணும்னு நினைச்சீங்கன்னா யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், கிங்டம் ஆஃப் சவுதி அரேபியா, கத்தார், ஓமன் இந்த நாட்டுக்கெல்லாம் நீங்க போகணும்னு நினைச்சீங்கன்னா இங்க பாருங்க, பிஃபோர் லீவிங் இந்தியா விட்டு போறதுக்கு முன்னாடி they will be stopped from traveling at the port of exit. நீங்க வந்து தப்பான இன்ஃபர்மேஷன் ஏதாவது கொடுத்துட்டு இந்த நாட்டுக்கு நீங்க ஏதாவது போனீங்கன்னா எக்ஸிட்லயே உங்களை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஈசிஆர் பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸ் traveling abroad for purpose other than employment to any one of the above mentioned 18 countries will be allowed to leave the country on production of valid passport. உங்க கையில கரெக்டா இருக்கணும், valid visa இருக்கணும், and return ticket உங்ககிட்ட கரெக்டா இருந்தா மட்டும் தான் இந்த 18 கண்ட்ரீஸ்க்கு ஈசிஆர் கேட்டகரியில இருக்கவங்களால போக முடியும். இல்லனா உங்களை செக் வச்சு ஸ்டாப் பண்ணிடுவாங்க. எக்ஸிட்லயே உங்களை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஒரு நார்மலா அப்ளை பண்றவங்களுக்கு என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கணும், தக்கல் அப்ளை பண்றவங்களுக்கு என்னென்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கணும். ஓகேவா? முதல்ல நார்மலுக்கும் தக்கலுக்கும் என்ன வித்தியாசம்னா, நார்மலா அப்ளை பண்றவங்க வந்து ஒரு பாஸ்போர்ட் அப்ளை பண்றீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 1 month ஆகும் இல்லையா நார்மல் அப்ளை பண்றவங்களுக்கு. பட் ஃபீஸும் ஒரு கொஞ்சம் 1500 ஸ்டார்டிங் வரும். பட் இதுவே நீங்க வந்து தக்கல்ல போய் பண்றீங்கன்னா 2000 rupees ஃபீஸ். அதுவும் இல்லாம உங்களுக்கு ஒரு மேக்ஸிமம் 3 daysலயே பாஸ்போர்ட் நம்ம கையில கிடைச்சிரும். பட் எல்லாருமே இதை பண்ண முடியாது. ஒரு சில பேரால ரொம்ப இம்பார்ட்டன்ட் எமர்ஜென்சி நான் போகணும் அந்த மாதிரி இருக்கவங்க வேணா தக்கல்ல வேணா நீங்க போய் அப்ளை பண்ணிக்கலாம். சரி வாங்க இப்ப நம்ம ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் பாத்துக்கலாம். ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் ஆர் ரீஇஷ்யூ ஆஃப் பாஸ்போர்ட் அப்ளை பண்றவங்க 36 பேஜஸ்ல நீங்க உங்களுக்கு வேணும்னா 10 years வேலிடிட்டியோட நார்மலா அப்ளை பண்றவங்களுக்கு 1500 rupees, தக்கல்ல பண்றவங்களுக்கு 2000 rupees. ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் ஆர் ரீஇஷ்யூ ஆஃப் பாஸ்போர்ட் 60 pages எனக்கு வேணும் 10 years வேலிடிட்டியோட வேணும்னு கேட்டீங்கன்னா நார்மலா அப்ளை பண்றவங்களுக்கு 2000 rupees, தக்கல்ல பண்றவங்களுக்கு 2000 rupees தான். ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் ஆர் ரீஇஷ்யூ ஆஃப் பாஸ்போர்ட் ஃபார் மைனரா இருக்கவங்க பிலோ 5 to 18 yearsக்குள்ள இருக்கவங்களுக்கு வந்து நார்மல்ல பண்றவங்களுக்கு 1000 rupees, நார்மலா அப்ளை பண்றவங்களுக்கு 1000 rupees, தக்கல்ல போய் அப்ளை பண்ணீங்கன்னா 2000 rupees. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் பாஸ்போர்ட் 36 pages. ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் பாஸ்போர்ட்னா ஒருவேளை உங்களோட பாஸ்போர்ட் வந்து தொலைஞ்சிருச்சு இல்ல டேமேஜ் ஆயிடுச்சு இந்த மாதிரி ஏதாவது
ரீசன்ஸ் வச்சிருந்தீங்கன்னா நார்மலா அப்ளை பண்றவங்களுக்கு 3000 rupees, தக்கல்ல அப்ளை பண்றவங்களுக்கு 2000 rupees. ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் பாஸ்போர்ட்லயே வந்து 60 பேஜஸ் எனக்கு வேணும், தொலைஞ்சிருச்சு இல்ல டேமேஜ் ஆயிடுச்சு, இந்த மாதிரினா நார்மலா அப்ளை பண்றவங்களுக்கு 3500, தக்கல்ல பண்றவங்களுக்கு 2000 rupees. போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிபிகேட் இது வந்து நார்மலா அப்ளை பண்ணணும், நம்மளே தான் போய் அப்ளை பண்ணணும். இதுக்கு பாத்தீங்கன்னா 500 rupees தான். ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் பாஸ்போர்ட் 36 pages for deletion of ECR, change in பர்சனல் பர்டிகுலர்ஸ், ஏதாவது ஒரு எனக்கு ஒரு சேஞ்சஸ் அதுல இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இல்ல டெலிஷன் ஆஃப் ஈசிஆர் கேட்டகரியில் நான் இல்ல, எனக்கு நான் ஈசிஆர் கேட்டகரி நான் வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நார்மலா அப்ளை பண்றவங்களுக்கு 1500 rupees, தக்கல்ல போய் பண்றவங்களுக்கு 2000 rupees. ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் பாஸ்போர்ட் 60 pages for deletion of ECR, changes in the பர்சனல் பர்டிகுலர் 10 years ஓட வேலிடிட்டி. இது வந்து 60 பேஜஸ்ல இருக்கும். உங்களுக்கு நார்மலா அப்ளை பண்றவங்களுக்கு 2000 rupees, தக்கல்ல போய் பண்றவங்களுக்கும் சேம் 2000 rupees தான். ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் பாஸ்போர்ட் 36 pages, இது வந்து மைனருக்கு எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா, அப்ளிகேஷன் ஃபீஸ் நார்மலா அப்ளை பண்றவங்களுக்கு வந்து 1000 rupees, தக்கல்ல போய் அப்ளை பண்றவங்களுக்கு 2000 rupees. இப்போ உங்களுக்கு வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் நல்லா புரிஞ்சிடுச்சா? நார்மலா அப்ளை பண்ணா எவ்வளோ, தக்கல்னா அப்ளை பண்ணா எவ்வளோன்னு. இது உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் நான் வந்து பாஸ்போர்ட் சேவா அப்ளிகேஷன்ஸ்ல, பாஸ்போர்ட் சேவா வெப்சைட்ல இருந்தா நான் எடுத்திருக்கேன். ஸோ நிறைய வெப்சைட்ஸ் ஏமாத்திர ஃப்ராட் பண்ற வெப்சைட்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் பார்த்து ஏமாந்து நீங்க அப்ளை பண்ணாதீங்க. கரெக்டான வெப்சைட்ல போய் பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, போலீஸ் வெரிஃபிகேஷன்ஸ். போலீஸ் வெரிஃபிகேஷன்லயே வந்து 2 விதமான போலீஸ் வெரிஃபிகேஷன்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து ப்ரீ போலீஸ் வெரிஃபிகேஷன், ஒன்னு வந்து போஸ்ட் போலீஸ் வெரிஃபிகேஷன். ப்ரீ போலீஸ் வெரிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா, நம்ம பாஸ்போர்ட் அப்ளை பண்றதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு போலீஸ் வெரிஃபிகேஷன் நடந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம பாஸ்போர்ட்டே நம்ம கையில கிடைக்கும். இதுவே போஸ்ட் போலீஸ் வெரிஃபிகேஷன்ஸ்னா, பாஸ்போர்ட் நம்ம அப்ளை பண்ணிடுவோம், அப்ளை பண்ணிட்டு நம்ம பாஸ்போர்ட் நம்ம கையில கிடைச்சதுக்கு அப்புறம் தான் போலீஸ் வெரிஃபிகேஷன்ஸ் நடக்கும். பிகாஸ் இதுல ஒரு என்னன்னா, பாஸ்போர்ட் நம்ம கையில கிடைச்சாலும் நம்ம டாக்குமெண்ட்ஸ், நம்ம போலீஸ் வெரிஃபிகேஷன்ஸ் எல்லாமே ஆஃப்டர் தட் நடந்ததுக்கு அப்புறம் எல்லாமே கரெக்டா இருந்தா மட்டும்தான் நம்மளுக்கு ஓகே ஆகும். அதர்வைஸ் நம்மளுக்கு பாஸ்போர்ட் நம்ம கையில கிடைச்சாலும் அதை ஸ்டாப் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகேவா? சோ இது ரெண்டுத்துக்கான டிஃபரன்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷா பாஸ்போர்ட் அப்ளை பண்றவங்களுக்கு மேக்ஸிமம் எவ்வளவு டேஸ் ஆகும்னா 30 working days ஆகுமா போலீஸ் வெரிஃபிகேஷன்ஸ் நடக்க. அப் டு 30 working days இந்த போலீஸ் வெரிஃபிகேஷன். ஃபார் ரீஇஷ்யூ ஆஃப் பாஸ்போர்ட் அப்ளை பண்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா 7 working daysல போலீஸ் வெரிஃபிகேஷன்ஸ், up to 7 working days in cases where pre-police verifications is not required. pre-police verification வந்து மேக்ஸிமம் reissue of passport அப்ளை பண்றவங்களுக்கு வந்து தேவைப்படாது. ஒருவேளை ஒரு சில பேருக்கு தேவைப்படலாம். ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிருக்கீங்க, அந்த பாஸ்போர்ட்ல நீங்க ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிருந்தீங்கன்னா அவங்களுக்கு போலீஸ் வெரிஃபிகேஷன்ஸ் நடக்கும். இது எப்படி நடக்கும்னா அப் டு சேம் 30 working daysல தான் இதுவும் நடக்கும். தக்கல் அப்ளை பண்றவங்க பாத்தீங்கன்னா 3 working days subject to the conditions that the application is eligible for issue of passport under the தக்கல் ஸ்கீம். தக்கல் ஸ்கீம்ல அப்ளை பண்றதுக்கு நீங்க எலிஜிபிளான்னு ஃபர்ஸ்ட் உங்களை செக் பண்ணிப்பாங்க. செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் பாஸ்போர்ட் 3 working daysல போலீஸ் வெரிஃபிகேஷன்ஸ் நடக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிபிகேட். போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிபிகேட் வந்து இதோட நார்மல் ஃபீஸ் 500 rupees தான். நம்மளே தான் டைரக்டா போய் போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிபிகேட் அப்ளை பண்ணணும். இது யாரெல்லாம் அப்ளை பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, லாங் டர்ம் விசா கேக்குறாங்க, லாங் டர்ம் விசாக்கு அப்ளை பண்றாங்க பாத்தீங்களா, இவங்க எல்லாம் போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிபிகேட் கம்பல்சரி அப்ளை பண்ணியே ஆகணும். இல்ல நான் வந்து ஃபாரின்ல போய் எஜுகேஷன் பண்ண போறேன்னா நீங்க போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிபிகேட் கம்பல்சரி நீங்க பண்ணியே ஆகணும். ஓகேவா? இதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா அப் டு 7 working daysல உங்களுக்கு போலீஸ் வெரிஃபிகேஷன்ஸ் நடக்கும்னு சொல்லிருக்காங்க. இந்த போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிபிகேட் பாத்தீங்கன்னா ஆக்சுவலி எதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா, உங்க மேல ஏதாவது கிரிமினல் கேசஸ் இருக்கா, நீங்க வந்து ஃபாரின்ல போய் எஜுகேஷன் பண்ணலாமா, இந்த மாதிரி ரீசன்காக தான் போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிபிகேட் அப்ளை பண்ணணும். நம்மளே தான் போய் டைரக்டா போய் அப்ளை பண்ணணும். பாஸ்போர்ட் சேவால தான் போய் அப்ளை பண்ணணும். இதுலயே போட்டிருக்காங்க பாருங்க, அப்ளைங் ஃபார் எஜுகேஷன், ரிசர்ச், எம்ப்ளாய்மெண்ட் ஆர் விசா, ஒர்க் பெர்மிட், இமிகிரேஷன் பெர்மிட்ஸ் அதர் தென் சிட்டிசன்ஷிப், லாங் டர்ம் விசா தேவைப்படுறவங்களுக்கு, ரெசிடென்ஸ் பெர்மிட், ஒருவேளை நான் அங்கேயே போய் செட்டில் ஆக போறேன், ஃபாரின்ல போய் செட்டில் ஆக போறேன்னா இந்த மாதிரி பர்சன்ஸ் இருக்கவங்களா நீங்களாம் வந்து கம்பல்சரி போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிபிகேட் அப்ளை பண்ணணும். சோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்த்திருக்கோம் பாத்தீங்கன்னா, ஒரு பாஸ்போர்ட் புதுசா அப்ளை பண்ணாலோ ஆர் ரீஇஷ்யூ ஆஃப் பாஸ்போர்ட் பண்ணாலோ என்ன நீங்க என்ன பண்ணாலும் இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படும், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன, ஒரு ரீஇஷ்யூ ஆஃப் பாஸ்போர்ட் அப்ளை பண்றதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்ன, சோ இத பத்தின டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோ பார்த்திருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிகாஸ் அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு டே டு டே வந்துட்டே இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.